நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம சிவில் எலெக்ஷன் நோ சேனல் சார்பாக ரெகுலராக டிஆர்சி சப்ஜெக்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் நாம் இப்போ பார்க்கக்கூடியது ஃபஸ்ட் யூனிட்டுடைய கிட்டத்தட்ட எண்டிங் பார்ட் மாதிரி தான். ஸோ இதில் நம்ம ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டபுள்இ ரெயின்ஃபோர்ஸ்ட் பீம் தான் நம்ம ப்ரீவியஸாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி பண்ணணும், ஸோ ப்ராப்ளம் ஓகேவா. ஸோ ப்ராப்ளமில் எப்படி மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், அண்ட் தென் எப்படி அந்த டிசைன் பெர்ஸ்பெக்டிவ், ஸோ என்னென்னலாம் க்ரைட்டீரியாஸ்லாம் பார்க்கணும் அப்படின்றது தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் எலெக்ஷன் நோ சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய லெக்சர்ஸ், ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் அண்ட் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ நாம் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ப்ராப்ளமுக்கு போயிடலாம். ஸோ டிசைன் ஆஃப் பீம். ஸோ இந்த பீம் அப்படின்றது டபுள்இ ரெயின்ஃபோர்ஸ்டு பீம். ஸோ இதில் என்ன மாதிரியான இந்த அப்ரோச் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் எம்யூ கொடுத்துட்றாங்க. ஓகே, ஸோ எம்யூ கொடுத்துட்டு உங்களை ஏஎஸ்சி ஏஎஸ்டி கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ யூ நீட் டு ஃபாலோ தி ஸ்டெப்ஸ். ஸோ இது எம்யூ எம்யூ லிமிட்டாக இருக்குது அப்படின்றப்ப அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அண்ட் தென் அந்த மாதிரி இருக்கப்போ ஸோ என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக கோட் புக்கில் பார்த்தோம். அண்ட் தென் MU1 எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா KFCK/BD ஸ்கொயர். ஸோ கேன்றது ஒரு ஃபேக்டர். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இதில் போட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கடுத்து AST நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க AST1. ஸோ எக்ஸ்பிரஷன் மூலியமாக. ஸோ நான் என்ன சொன்னேன், இப்போ இதுதான் ஒரு செக்ஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த செக்ஷனில் டாப்பில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும், டபுள்இ நான் சொல்கிறேன். ஸோ பாட்டம்லேயும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும்னு சொன்னேன்னா, ஆனால் இதை நம்ம எப்படி பிரிச்சுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்ஷனை பேலன்ஸ்டு செக்ஷனாகவும், ஸோ பிஎஸ்ன்னு நான் டினோட் பண்ணுறேன், பேலன்ஸ்டு செக்ஷனாகவும். ஸோ இந்த இடத்துல என்னென்னா வெறும் ராட்ஸ் கொஞ்சம் இருக்கும், அதாவது ராட்ஸ் கிடையாது. பேலன்ஸ் செக்ஷனை நீங்கள் அசியூம் பண்ணிக்கணும். நான் அதை இண்டிகேட் பண்ண ராட்ஸ் வரைஞ்சிருக்கேன். இன்னொரு செக்ஷன் இமேஜினரி செக்ஷன். ஓகேவா. ஸோ இதில் கான்க்ரீட்டும் நீங்கள் டேக் பார்ட் ஆகும், ஸ்டீலும் டேக் பார்ட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல இங்கே வரக்கூடிய அந்த ராட்ஸ் இருக்குது தெரியுமா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மட்டும்தான் இதில் கன்சிடர் பண்ணிக்கோங்க இது இமேஜினரி செக்ஷனில். ஓகேவா. ஸோ இப்போ AST அப்படின்றது ஏரியா ஆஃப் டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். அப்போ டென்ஷன்றப்ப இந்த ரெண்டுத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிப்பீங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்டெப்பில் பண்ணுறீங்க. ஓகேவா. நான் இதெல்லாமே ப்ரீவியஸில் சொல்லிட்டேன், ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி. அண்ட் தென் இங்கே இருக்கக்கூடியது ASC. ஸோ இந்த ASCன்றது அதாவது நம்ம டெப்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியாமல் எக்ஸ்ட்ராவாக ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்சுவலாக வருது. ஓகேவா. ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஸ்டீல். ஓகேவா. ஸோ அதை ரெசிஸ்ட் பண்ணணும்ல. ஸோ அதுக்காக கொடுக்கக்கூடியதாக ASC. ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்றதுக்கு இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி AST2 கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்குது, AST1 கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ AST2ன்றது நான் என்ன சொன்னேன், ஸோ இதுதான் AST1. ஸோ இது AST1, இது AST2. ஓகே, இது பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பேலன்ஸ் செக்ஷனில். ஓகேவா. செகண்டு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இதுவாக இருக்கும், கரஸ்பாண்டிங்காக இருக்க மாதிரி. ஓகேவா. ஸோ இது ASC. ஸோ இது கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்கிறதால ASC, இது டென்ஷன் ஜோனில் இருக்கிறதால AST. ஸோ இப்போ இங்கே 2 AST இருக்கா, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் டோட்டல் ஸ்டீல் ஏரியா. ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் தென் ASC கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் AST தேவை. ஸோ டோட்டல் AST ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் கிடச்சிருமா. ஸோ இன்ட்டு 0.87 FI FSC FCC. ஸோ இதை பொறுத்து நம்ம ப்ரீவியஸாக போன கிளாஸ்லேயே சொல்லிட்டோம். ஸோ FSCனா என்ன, ஸோ இது ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரெஷன், அதாவது இந்த கான்க்ரீட்டில் இந்த ராடு கொடுக்குறதால இதனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் இருக்குது தெரியுமா. ஸோ அதை வச்சு நீங்கள் பார்க்குறதா FSC. ஸோ இது கான்க்ரீட்டு அந்த கம்ப்ரெஷன், கான்க்ரீட்லேருந்து வரக்கூடிய கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ஸால். ஓகேவா. ஸோ இது ஸ்டீலால் வர்றது, ஸ்டீலால் கம்ப்ரெஷன் ஜோனில் வர்றது, இது கான்க்ரீட்டால் கம்ப்ரெஷன் ஜோனில் வர்றது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா. ஸோ இது இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. இந்த FCCன்றதை நெக்லெக்ட் பண்ணியும் எழுதுவாங்க. ஓகேவா. ஸோ AST 0.87 FI / FSCன்னு சொல்லி ASCக்கு கால்குலேட்டும் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்க்கக்கூடியது. ஸோ AST ஃபார்முலாவும் இங்கே இருக்குது. இதெல்லாம் கோட் புக்கில் இருக்குது. இதெல்லாம் நான் ப்ரீவியஸாகவே சொல்லிட்டேன், ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும்தான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அனாலிசிஸ் சம் நம்ம பார்த்துருவோம். நான் ப்ரீவியஸாகவே அனாலிசிஸுக்கும் டிசைனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ திரும்பவும் சின்னதாக நான் சொல்கிறேன். ஸோ அனாலிசிஸ் அப்படின்றது
உங்களுக்கு வந்து பீம் டெப்த்து எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக கொடுத்துட்டு அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் முதற்கொண்டு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ யூ நீட் டு வெரிஃபை தட். ஓகேவா? நீங்கள் வெரிஃபை பண்ணணும் வெதர் தட் செக்ஷன் இஸ் சாட்டிஸ்ஃபையிங் இட் ஆர் நாட். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த இதில் வரக்கூடியதை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா, மொமெண்ட்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுதா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? டிசைன் அப்படின்றப்ப நீங்கள் வந்து நிறையா வந்து கண்டுபிடிச்சி ஏஎஸ்டி நீங்கள் தான் வந்து ராடு வந்து ப்ரொவைட் பண்ணுவீங்க. இந்த ராடு இத்தனை இந்த மாதிரி நீங்கள் தான் ப்ரொவைட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி போகிறது டிசைன் பார்ட். ஸோ இப்போ இந்த சம் அப்படின்றது டபுள்யூ ரெயின்ஃபோர்ஸ் பீமாக அனலைசிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் பார்த்தீங்கன்னா பிடி அண்ட் தென் கிளியர் கவர் அண்ட் தென் கான்க்ரீட்டு, ஸோ M20 FE415, ஸோ டார்ச் அண்ட் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், ஸோ 5 நம்பர் ஆஃப் 25 mm டயாபார்ஸ், அதுக்கடுத்து கம்ப்ரெஷன் அப்படின்றது 3 நம்பர் ஆஃப் 20 mm டயாபார்ஸ். நீங்கள் இப்படி சொல்லவுமே டயக்ராம் ஃபஸ்ட்டு வரைஞ்சிடணும். ஓகேவா? நீங்கள் வந்து இமேஜினரியாக நினைக்கிறத அப்படியே டயக்ராமாக வரைஞ்சிடணும். ஸோ அதான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இதான் வந்து பிடி. ஸோ ஓவரால் டி அப்படின்றது 500 mm, ஸோ பின்றது 300 mm. ஸோ இதுதான் இதோடைய வேல்யூ. அதுக்கடுத்து 3 வந்து 20 mm டயாபார்னாங்களா? ஸோ கம்ப்ரெஷன் ஜோனில் 20 mm டயாபார். ஸோ அடுத்து டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அதுதான் இது. ஸோ 25 mm டயாபார்ஸ். ஸோ இப்போ ராடு வந்து சூஸ் பண்ணுறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ராடு சூஸ் பண்ணுறதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ நம்மளோட ராட் சைஸ் வந்து 8, 10, 12, 16, 20, 25 இந்த மாதிரி போகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்படியே 40 வரை சொல்லலாம் மெயினாக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மேக்ஸிமைஸாக கீழே யூஸ் பண்ணக்கூடிய ராட் தான் அதிகமான வேல்யூவாக இருக்கும், இல்லை ஈக்குவலாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா இங்கே தானே உங்களுக்கு வந்து 2 AST கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து அதிகமான வேல்யூ இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இங்கே ராட் சூஸ் பண்ணுறதும் மினிமமில் வந்து சூஸ் பண்ணக்கூடாது. வென் யுவர் AST வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ AST வேல்யூ 1000 தாண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 20 25 போகணும். ஓகேவா? நான் சும்மா ஒரு கன்சிடரேஷன் சொல்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 16 கொடுக்குறப்ப ஒரு 8 பார் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன், 20-25 போகிறப்ப 5-4 கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மெயின் கன்சிடரேஷன் இம்பார்ட்டன்ட் ஃபார் டிசைன். ஓகேவா? நம்ம இப்போ வந்து அனாலிசிஸ் பார்த்து தான் பார்க்குறோம். இருந்தாலும் நான் இதை முதலே சொல்லிடுறேன். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ராடுக்கும் இன்னொரு ராடுக்கும் நடுவில் கேப் இருக்கணும். ஓகேவா? என்ன விஷயத்துக்காக அப்படின்னா, த கான்க்ரீட் விச் ஆர் போரிங் இன் த டாப். ஓகேவா? நீங்கள் மேலேருந்து கான்க்ரீட் வந்து அந்த மோல்டுக்கு வந்து போர் பண்ணுறீங்கள, பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய அக்ரிகேட் பாட்டமில் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு போகணும். ஸோ இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய பிளேஸ்க்கு அது வரணும். ஸோ யூ நீட் டு கீப் சர்டன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பார்ஸ். ஓகேவா? ஸோ இது மெயின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நீங்கள் பாட்டு 12ன்னு எடுத்து 12 வந்து 10 கொடுங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ யூ நீட் டு பிளான் அக்கார்டிங் டு தட். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரல் கன்சிடரேஷன். ஸோ இது வந்து டிசைன் பார்ட்டில் பார்க்குறப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து MU1 டியூ டு கான்க்ரீட் ஃபெயிலியர். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? MU1 ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ MU1 அப்படின்றது FE415க்கு 0.138 FCK/BD². ஸோ இதை தவிர்த்து நீங்கள் FE500 யூஸ் பண்ணுறேன்றாங்க, இல்லை FE250 யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு இந்த வேல்யூ மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரீவியஸ் லெக்சரில் பாருங்கள். நான் அதில் வந்து இதுக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் போடணும் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ FCK என்ன 20. ஸோ என் கான்க்ரீட் வந்து 20, B வந்து 300, D². இது வந்து எஃபெக்டிவ் டெப்த்து. நம்ம பார்க்குறது இது ஓவரால் டெப்த்து. ஓவரால் டெப்த் தான் 500 கொடுத்துருக்கு. ஸோ எஃபெக்டிவ் டெப்த் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ ஓவரால் டெப்த்து. ஓகே. ஸோ இந்த ஓவரால் டெப்த்து மைனஸ் வந்து டயா ஆஃப் பார். ஓகே. ஸோ டயா ஆஃப் பார் வந்து 25 சொல்லியிருக்கான். நம்ம பாட்டம் தானே. எஃபெக்டிவ் டெப்த்னா மேலேருந்து கீழே தான், கீழேருந்து மேலெலாம் போகக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. எஃபெக்டிவ் டெப்த்னா டாப்பில் இருந்து இங்கே கீழே இருக்கக்கூடிய பாரோடைய சென்டர் போர்ஷன் வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ டயா மைனஸ் டயா பை 2. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து 462.5 வருது. இதான் டி, இதான் எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ அதான் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன், D². ஸோ உங்களுக்கு வந்து MU1 வந்து 1.77 kN/m வருது. ஓகே. ஸோ இது ஒரு பார்ட், இது தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கான்க்ரீட் ஃபெயிலியர். நல்லா புரிஞ்சுக்கங்க, இது கான்க்ரீட் ஃபெயிலியர். நம்ம இங்கே வந்து FCKன்னு பேசுகிறோம். FYன்னு பேசுனா தான் அது ஸ்டீலு. நீங்கள் ஃபார்முலா FCK தான் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இட் டேர்ம்ஸ் ஃபார் கான்க்ரீட். ஸோ இட் இஸ் த கான்க்ரீட் ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ கான்க்ரீட்டோடைய ஃபெயிலியர் அந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நான் என்ன சொன்னேன், செக்ஷனை 2 விதமாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், பேலன்ஸ்டு செக்ஷனாக சொன்னேன்னா, அந்த பேலன்ஸ்டு செக்ஷனில் இப்போ நீங்கள் கான்க்ரீட் கண்டுபிடிச்சிட்டிங்க, இப்போ ஸ்டீல். ஓகேவா? ஸோ இப்போ
டென்ஷன் ஈக்குவல் டு கம்ப்ரெஷன் போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பிடி, ஸோ இந்த இது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதே தான் நம்ம திரும்ப வரோம். ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸில் பார்த்த ஸ்டெப்ஸ் தான். ஸோ 0.87 FI AST, 0.36 FCK B into XU. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், AST B D. ஸோ நான் D டேர்ம் வந்து கொண்டு வரேன் டிவைடில். ஸோ அதே மாதிரி இங்கே D வந்துடும். ஸோ XU by D யோட வேல்யூ IS456 கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ XU by D 0.48. இதை வந்து நம்ம ப்ரீவியஸாகவும் டிரைவும் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் லெக்சரில் பார்த்தீங்கன்னா இது எப்படி டிரைவ் பண்ணி எப்படி இந்த ஆன்சர் வருதுன்றதும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ AST by BDன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து AST by BDன்றது இந்த சைடு வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணும். பிடினா பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா AST by BD into 100ன்ற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ AST by BD வேல்யூ இங்கே இருக்கா. ஸோ இதை அப்படியே நான் எடுத்து எழுதி into 100 நான் போட்டுறேன். அவ்வளோதான். ஓகே. ஸோ ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் த பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபார் திஸ் பர்டிகுலர் செக்ஷன். ஓகேவா? FE415 M20 யூஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து இவ்வளோ தான் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் ஆஃப் டென்சைல் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டா நீங்கள் இது, ஏன்னா இது வந்து டென்சைல்னு சொல்லிட்டேன். அப்போ இதை வச்சு தானே ASTயும் வரும். ஸோ வி ஆர் நெக்ஸ்ட் மூவிங் டு த AST பார்ட். ஸோ இந்த ஃபார்முலா அப்படியே லைட்டாக ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பிடின்றத ASTயை மட்டும் இங்கே வச்சுட்டு மீது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு போகிறேன். ஸோ ஐ ஆம் ஃபைண்டிங் அவுட் AST1. ஏன்னா நம்ம பேசுகிறது எல்லாமே பேலன்ஸ்டு செக்ஷன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பேலன்ஸ்டு செக்ஷனில் AST1 மட்டும்தான் இருக்கும். AST2 இப்போ கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ யூ ஆர் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூ and dividing it by 100 and B oda value 300, so D. And then you are moving on to next you are finding out the AST value. Okay, so AST1 oda value கண்டுபிடிச்சிட்டீங்க. ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், மொத்த AST கொடுத்துருக்கான். கொஸ்டினில் மொத்தமான AST தான் கொடுத்துருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, பேலன்ஸ்டுலாம் கொடுக்க மாட்டான், மொத்தமாக தான் கொடுத்துருப்பான். அப்போ இந்த AST மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து AST2 கிடச்சிருமா. ஸோ அந்த பார்ட் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, ஸோ டோட்டல் AST 5 into நம்பர் ஆஃப் பார்ஸும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 into π/4 into D ஸ்கொயர். ஸோ π/4 into D ஸ்கொயர்ன்றது என்னது, ஏரியா ஃபார்முலாவா, ஏரியா ஆஃப் சர்க்கிளோடைய ஃபார்முலாவா. ஸோ அதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுக்கு இந்த வேல்யூ வருது. ஸோ இப்போ இதையும் மைனஸ் பண்ணால் எனக்கு AST2 கிடச்சிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக AST2 கிடச்சிருச்சா. ஸோ இதுதான் அடுத்த ஸ்டெப்பு. சிம்பிள் தான். ஸோ இப்போ நம்ம MU2 கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம MU2 கண்டுபிடிக்கிறோம். ஸோ MU2 வந்து நம்ம இந்த ஃபார்முலா நம்ம வந்து ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதில் D-ன்ற எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம் வருது. ஸோ D-னா என்னென்னா, இப்போ இந்த கவர் பிளாக் மீதம் இருக்கக்கூடிய இது இருக்குல்ல, இப்போ இந்த ராடோடைய சென்டர் போர்ஷன் வர நான் சொல்லிட்டேன். இப்போ இந்த ராடோட நான் ப்ரீவியஸாகவே சொல்லிடுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு D-ன்றது வந்து இப்போ இந்த ராடோடைய சென்டர் போர்ஷன் வர சொல்லிட்டேன். மீதம் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ D' ஈக்குவல் டு கிளியர் கவர் ப்ளஸ் டயா ஆஃப் பார் டிவைடட் பை 2. ஓகே, ஸோ கிளியர் கவர் எவ்வளோ 25 கொடுத்துருந்தாங்க. டயா ஆஃப் பார் என்ன, அதாவது மேலே. ஓகே, D'ன்றது கம்ப்ரெஷன் ஜோனு. நீங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராம் இப்படி வரவீங்க தெரியுமா, இதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து விட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த இதுதான் D'. அதாவது அந்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது தெரியுமா, அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து. அதாவது ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டால் ஒரு கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னோம் தெரியுமா, FSC FCCன்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஜோனுக்கு மேலே வரக்கூடியது அந்த டிஸ்டன்ஸ் இருக்குது தெரியுமா, டாப்லேருந்து இது வர, அதுதான் D'. ஓகேவா? ஸோ அதுதான் D'. ஸோ அந்த D' தான் வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு தான் கிளியர் கவர் ப்ளஸ் டயா. மேலே என்ன டயா கொடுத்துருக்கோம், கீழே டயா எடுத்துக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். மேலே டயா. ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய டயா 20. ஸோ 20/2. ஸோ D' கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ நான் அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ AST2 வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ எவ்ரிதிங் இஸ் பீன் சப்ஸ்டியூட்டட் இன் திஸ் ஃபார்முலா அண்ட் யூ ஆர் ஃபைண்டிங் அவுட் த MU2 வேல்யூ. ஸோ அட் லாஸ்ட் யூ ஆர் ஃபைண்ட் அவுட் த MU2 வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்போ MUன்றது வந்து என்ன, MU1 + MU2. ஸோ we are adding it and you are finding it in the next step. ஸோ இது வந்து நம்ம முடிச்சிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ ஃபவுண்ட் அவுட் த MU, டோட்டல் MU. ஓகேவா? ஸோ இப்போ நாம் அடுத்த ஒரு போர்ஷன் போகிறோம். ஸோ அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேவா? ஸோ அந்த கம்ப்ரெஷன் ஸ்டீலு. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதை பொறுத்து டிஸ்கஸ் பண்ணுறதை இப்போ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிராஃப் நம்ம வந்து பார்த்தோமா, ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு இப்போ நான் வந்து ஒரு மெட்டீரியலில் வந்து நான் இழுக்கிறேன்னு வைங்களேன். ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, ஸ்பாஞ்சை நான் இழுக்கிறேன். அப்போ நான் இழுக்கிறப்ப நான் அதுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நான் இழுக்கிறேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி க்ரியேட் ஆகுமா.
ஸோ நான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறப்ப ஒரு 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 கிலோமீட்டர் நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், ஒரு சென்டிமீட்டர் மூவ் ஆகுது அப்படின்னா அதான் இந்த கிராஃபு. ஓகே, ஸோ நான் அதை இப்படி வரைவேன்ல. ஸோ நான் ஒரு கிலோமீட்டர் கொடுக்குறப்ப எனக்கு ஒரு சென்டிமீட்டர் இதாகுதுன்னா இங்கே 2ன்றப்ப 2 3 இந்த மாதிரி மாறுமா? ஸோ அப்போ என்னுடைய கிராஃப் இப்படி போகுமா? ஸோ அதுதான் வந்து நான் இங்கே வந்து பிளாட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ பேஸ்ட் ஆன் த IS 456 here they have described for the steel part. ஓகே, ஸோ ஸ்டீலில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் கொடுக்குறப்ப அந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூ இந்த சைடில் இருக்குது, அதனால் வரக்கூடிய அந்த எலாங்கேஷன் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெயின். ஸோ அதுதான் இது. ஓகே, இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கிராஃப் நான் ப்ரீவியஸாகவே சொல்லியிருக்கேன், திரும்பவும் நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்னல இந்த வேல்யூ. ஸோ அதுதான் இது. ஓகே, ஸோ இப்படி இந்த மாதிரி ரெண்டாக பெரிய தெரியுமா, இதுதான் வந்து டிசைன் கர்வ் சொல்லுவாங்க. நம்ம இந்த கன்சிடரேஷன் தான் எடுத்துக்கணும். ஓகே, இந்த கன்சிடரேஷன் தான் எடுத்துப்போம். ஓகே, ஸோ திஸ் கன்சிடரேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை தான் நம்ம வந்து கொலைட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் இருக்குது தெரியுமா, ஸோ இந்த வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய டாஸ்க்கு. இப்போ நான் வந்து இதுக்கு கரஸ்பாண்டிங், இப்போ எனக்கு இந்த கர்வ் வந்து இங்கே மோதுன்னு வைங்களேன், இப்போ இதுக்கு நேராக வந்து என்ன வேல்யூன்னு நான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். 0.87 FY 0.87 FY பை ES ப்ளஸ் 0. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். 0.02 அதாவது ஸ்ட்ரெயின் இன் டென்ஷன் ஜோன். ஸோ அந்த இதில் நம்ம இந்த ஃபார்முலா பார்த்துருப்போம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஃபார்முலா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வேல்யூ தான் இப்போ எஃப்ஐன்றதில் 415 போடுவீங்க, 500னா 500 போடுவீங்க, FE 500னா. ESன்றது அந்த ஸ்டீலோட எலாஸ்டிசிட்டி மாடுலஸு. இந்த 0.02 0.1 இதெல்லாம் இருக்குது தெரியுமா, இந்த வேல்யூ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வந்து கரஸ்பாண்டிங்காக மோதுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ யூ நீட் டு டேக் திஸ் வேல்யூ. ஓகே, ஸோ இந்த இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடியதை நீங்கள் எடுக்கணும். ஓகேவா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, பை தட் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு டேபிளே ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இட் இஸ் நோன் அஸ் டிசைன் ஸ்ட்ரெஸ் அட் ஸ்பெசிஃபைடு ஸ்ட்ரெயின்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வேல்யூ இது அப்படின்னா அதோடைய ஸ்ட்ரெயின் வேல்யூ இது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா இந்த ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ இது வந்து இன்ட்டு 0. இப்போ வந்து நான் சொன்னால 0.1ன்ட்டு இங்கே 0.85 கொடுத்துருக்கான், 8 FY கொடுத்துருக்கானா. அப்போ நீங்கள் வந்து இன்ட்டு 0.8ன்றதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கன்சிடரேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்படி தான் இந்த வேல்யூஸ் கனெக்ட் பண்ணி நான் இங்கே போட்டிருக்கேன். ஸ்ட்ரெயினுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு 0.87 × FY. ஸோ அந்த வேல்யூ அப்படியே நான் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 0.87 FY வராது, அந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வேல்யூ 0.8 FY 85 FY. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வேல்யூ வந்து வரும். ஸோ FE 500னா FY வந்து கான்ஸ்டண்ட்டாக 500ல் இருக்கும். FE 415னா கான்ஸ்டண்ட்டாக FY வந்து 415ல் இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்ட்ரெஸ்ஸு வேல்யூ மாறுது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்ட்ரெயின். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த டேபிள் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த டேபிள் இல்லை அப்படின்னா யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் அட் எவ்ரி டைம். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் knowing it you can straightly put into the calculation. ஓகேவா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து அடுத்த இதுக்கு, ஸோ இது வந்து அடுத்த போர்ஷன். ஸோ நம்ம ப்ரீவியஸாக வந்து அந்த போர்ஷனுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ கம்ப்ரஷன் ஸ்டீல் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ வி நோ தட் வேல்யூ ஆஃப் D dash which we have found out in the previous step itself. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா D dash தெரியும். ஸோ D dash by D. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து கம்ப்ரஷன் ஸ்டீல் பற்றி பேச போகிறோம். ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் ஒன்லி த கம்ப்ரஷன் ஸ்டீல். ஓகே, ஸோ அப்போ கம்ப்ரஷன் ஸ்டீல் அப்படின்ற போர்ஷன் டாப் தான். ஸோ அந்த டாப் போர்ஷன் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ த டாப் டிஸ்டன்ஸ் இஸ் D dash. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரெயின் இன் கம்ப்ரஷன் ஜோனில் வராது. அந்த என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரெயினை வந்து கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் கான்க்ரீட்டுக்கு வந்து 0.0035. ஆனால் இங்கே இப்போ அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய ஜோனில் வந்து எவ்வளோ வருது? ஸோ இந்த மாதிரி கன்சிடரேஷன்லாம் இருக்குல்ல. ஸோ அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ D dash by D. ஸோ D dash அப்படின்றது வந்து
35, dன்றது எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ யூ ஆர் கெட்டிங் த டி டேஷ் பை டி வேல்யூ. ஸோ எக்ஸ்யூ பை டின்றது 0.48 நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எக்ஸ்யூன்றதா நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேவா, இந்த டாப்லேருந்து அந்த கம்ப்ரெஷன் ஜோன் வந்து டென்ஷனுக்கு மாறுதில்ல, அந்த இடம் தான் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ அந்த இடம் அப்படின்றது 0.48. ஸோ இந்த டி நம்மளுக்கு தெரியும். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்யூ வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஸோ டோட்டல் டெப்த் இந்த நியூட்ரல் ஆக்சிஸோட டெப்த்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 0.0035 வித் கரஸ்பாண்டிங் டு திஸ். ஓகேவா, ஸோ இந்த வேல்யூவை டிவைட் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம வந்து இந்த இடத்துல வச்சுட்டு ஸோ 222. ஸோ ஓவரால் மைனஸ் இந்த என்ன சொல்கிறதுனா இந்த போர்ஷன். ஓகே, ஸோ நம்ம அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜோனோட வேல்யூ எவ்வளோ, இந்த லென்த் வேல்யூ எவ்வளோன்றது தெரிஞ்சிருமா. ஸோ வி ஆர் ஃபைண்டிங் அவுட் தட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரெயின் வேல்யூ. ஓகே, இது ஸ்ட்ரெயின் வேல்யூ. ஸோ இதுக்கேற்ற மாதிரி யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த ஸ்ட்ரெஸ் வேல்யூ. ஸோ இப்போ இந்த வேல்யூ அப்படின்றது இந்த டேபிளில் எதுக்குள்ளே இருக்குது, நம்ம FE415 தான் பார்க்கணும். ஸோ அதுக்குள்ளே எந்த ஜோனில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துக்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ யூ ஆர் ரைட்டிங் தட் வேல்யூ ஹியர். ஓகே, ஸோ அது வந்து இன்னும் கீழே இருக்குது. ஸோ அந்த வேல்யூ நான் வந்து இதில் வந்து எழுதலை, சாரி அதில் வந்து நான் கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வரும். ஓகேவா, ஸோ யூ ஆர் ரைட்டிங் அவுட் தட். ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய போர்ஷன் தான் 0.002948. ஓகேவா, ஸோ அந்த இதுக்கு நம்ம வரோம். ஸோ அதை இன்டர்போலேஷன் மூலயமா நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இன்டர்போலேஷன் நம்ம ஸ்ட்ரெஸ் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் இது FSC. ஓகே, ஸோ FSC நம்ம ஸ்ட்ரெயின் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் வந்து இப்படி நம்ம டினோட் பண்ணோம். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம், அதுதான் வந்து FSC. ஸோ இன்டர்போலேஷன் மூலயமா வி ஆர் ஃபைண்டிங் அவுட் தட். ஸோ அட் லாஸ்ட் வி ஆர் ஃபவுண்ட் அவுட் த FSC வேல்யூ. நம்ம ப்ரீவியஸாக ஒரு ஃபார்முலா பார்த்தோம் தெரியுமா. ஸோ அதில் தான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ MU2. ஓகேவா, ஸோ இப்போ ASC வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். ஸோ 3 நம்பர் ஆஃப் பார்ஸு 20 mm டயா அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ நம்ம ASC கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் திஸ் வேல்யூ அண்ட் திஸ் வேல்யூ இன் திஸ் ஃபார்முலா along with the d minus d dash. Okay, so we are finding out that mu2 equal to 142 kilonewton into meter. So நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்தோம், மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டியூ டு கான்க்ரீட் ஃபெயிலியரில் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு 177, அதாவது 1.77 அது பார்த்தோம்ல. ஸோ அதுதான் வந்து 177. நான் வந்து அது ராங்காக எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ 177 kilonewton மீட்டர். அதுக்கடுத்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கம்ப்ரெஷன் ஜோனு. ஓகே, ஸோ இதோட mu2 142. ஸோ இது ரெண்டும் ஒரு போர்ஷன். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது தான் MUC. ஓகேவா, ஸோ இது வந்து அதாவது நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணால் பேலன்ஸ்டு செக்ஷனில் ஒன்றும் அதுக்கடுத்து ஒரு இமேஜினரி செக்ஷனில் வந்தீங்க தெரியுமா, அதுதான் இந்த MU2. ஸோ அந்த ரெண்டுத்தை ஆட் பண்ணி இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா, இப்போ அந்த பேலன்ஸ் செக்ஷனில் ஒரு T வந்திருக்கும் ரைட்டா, 177. அதுக்கடுத்து இன்னொரு வேல்யூ வந்திருக்கும். ஓகேவா, ஸோ அந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணி எழுதுறது தான் 350. ஓகேவா, ஸோ இது வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கண்டுபிடிச்சது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் MU. ஸோ இங்கே 170, இதுதான் வந்து 177. ஸோ இப்போ இந்த MU2ன்றது பேலன்ஸில் ஸ்டீல் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் இங்கே ஆட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ அதுதான் இங்கே வந்து பண்ணுறோம். ஏன்னா இதில் AST1 கண்டுபிடிச்சாச்சு, AST2 கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டீல் முடிச்சிட்டோம். இப்போ இந்த கம்ப்ரெஷன் மட்டும் பெண்டிங் இருக்குது தெரியுமா. ஸோ நீங்கள் டாப் போர்ஷன் எடுத்துப்பீங்க. ஏன்னா பேலன்ஸ் செக்ஷனில் கான்க்ரீட் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க, ஸ்டீல் தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிங்களா. அப்போ அதில் இருக்கக்கூடிய கான்க்ரீட்டை தனியாக எடுத்துக்கிறீங்க. கான்க்ரீட்டோட இது தானே இது, ரைட்டாக, இது கான்க்ரீட்டோட இது தானே. ஸோ அதனால் அதை எடுத்துக்கிறீங்க. ஓகேவா, ஸோ 177 ப்ளஸ் 173. ஸோ MU2வில் வருது. ஸோ இட் இஸ் 350. ஸோ இதுதான் வந்து டென்ஷனில் வரக்கூடிய வேல்யூ. ஓகேவா, ஸோ பை திஸ் நீங்கள் வந்து இதில் எது மினிமம் வேல்யூவோ அதை தான் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ இந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கிவன் செக்ஷன் இஸ் 319 kilonewton into meter. ஸோ இது ஒரு அனாலிசிசம். ஓகேவா, ஸோ இதில் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து கிட்டத்தட்ட ப்ரீவியஸாக பார்த்தது மாதிரியே தான் இருக்கும். ஓகேவா, ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவும் வந்து MU கொடுத்துட்டாங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த AST. ஓகேவா, ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த AST. ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு சம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.
ஓகேவா? அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர டிசைன், ஏஎஸ்டிக்கு அடுத்து பாரு, ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், அந்த இதெல்லாம் வந்து எப்படி கொடுக்கணும், அது எல்லாமே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பீமில் வந்து டிசைன் வந்து பண்ணுறோம். ஓகேவா? ஏஎஸ்டி வர மட்டும்தான் போகிறோம். ஓகேவா? ஏஎஸ்டிக்கு அப்புறம் வந்து ஸ்டிரப்ஸ் இருக்குது. இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ்குள்ளே நம்ம போகலை. அது டிஃப்ளெக்ஷனில் கட்டுப்படுத்துதா, கிராக்கை கட்டுப்படுத்துதா அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இதில் நம்ம பார்க்கல. ஸோ அந்த மாதிரி சம்மை நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் டபுளி ரெயின்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஸோ இதில் வந்து எம்யூ எஃப்சிக்கே கொடுத்துட்டாங்க, எஃப்இ 4 and 5. ஸோ பி வேல்யூ, டி வேல்யூ எல்லாம் கொடுத்துட்டாங்க, கிளியர் கவர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கவே நீங்கள் அந்த செக்ஷன் வரைஞ்சிடணும். ஓகே, இதில் வந்து கீழே என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட், மேலே என்ன ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் தெரியல. ஆனால் டபுள்னு சொல்லிட்டான். அப்போ டபுள்னா கீழே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது, மேலே ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவ் டெப்த்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஸ்மால் டி. ஓகே, ஸோ ஸ்மால் டி ஈக்குவல் டு கேபிட்டல் டி மைனஸ் கிளியர் கவர் 25 மைனஸ் டயா டிவைடட் பை 2. ஸோ 600 மைனஸ் 25 மைனஸ் 25/2. ஸோ உங்களுக்கு ஸ்மால் டி எஃபெக்டிவ் டெப்த் வந்து வேல்யூ கிடச்சிருது. ஓகேவா? ஸோ இப்போ MU1, ஸோ இது வந்து 0.138 FCK BD ஸ்கொயர். ஸோ FCK வேல்யூ தெரியும், BD ஸ்கொயர் எல்லா வேல்யூ போட்டு MU1 கண்டுபிடிச்சிருங்க. ஸோ த கொஷின் கொடுத்துருக்க கொஷினில் பார்த்தீங்கன்னா 350. ஸோ 350க்கு இது உள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு உள்ளதாக இருக்குது. ஸோ இப்போ பேலன்ஸ்டு செக்ஷன். ஸோ அடுத்த ஸ்டெப் பேலன்ஸ்டு செக்ஷன். ஸோ பிடி. ஸோ இந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா எஃப்இ 4 and 5 அந்த ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி செட்டப் ஆகும். ஸோ இல்லை நான் வந்து ப்ரீவியஸாக நம்ம பண்ண மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னா அந்த மாதிரியே நீங்கள் வந்து அந்த டென்ஷன், கம்ப்ரெஷன், ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி வரலாம். ஸோ இதை சம்மப் பண்ணி வர வேல்யூ தான் இது. ஸோ 0.955. ஸோ இதில் போன இதில் 957 வந்தது. லிட்டில் ஒரு பாயிண்ட் ஃப்ராக்ஷனில் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதை வச்சு நான் இப்போ AST1 கண்டுபிடிக்கிறேன். ஸோ AST1 ஃபார்முலா வந்து 0.955, அதாவது PT ஈக்குவல் டு AST. இந்த ஃபார்முலா வந்தது தெரியுமா? AST/BD × 100. ஸோ அந்த ஃபார்முலா தான் இது. ஓகேவா? ஸோ அதே ஃபார்முலா தான் நான் இங்கே வந்து திரும்ப கொண்டு வரேன். ஸோ அதில் வந்து ASTயை மட்டும் நான் இந்த சைடு கொண்டு போயிடுறேன், PT இதை வந்து இந்த சைடு கொண்டு வரேன். ஸோ தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ நான் சால்வ் பண்ணி AST1 கண்டுபிடிச்சிட்றேன். ஓகேவா? ஸோ இப்போ AST1 கண்டுபிடிச்சிட்டா ஐ கேன் ஸ்ட்ரெயிட்லி கேல்குலேட் த செகண்ட் ஒன். அது வந்து என்ன? MU2. ஸோ MU2 அப்படின்றது இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் தெரிஞ்சிருமா? ஸோ 262வையும் 350 மைனஸ் பண்ணால் தெரிஞ்சுமா? ஸோ ஐ ஹவ் ஃபவுண்ட் அவுட் த MU2. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா AST2. ஸோ AST2 இஸ் நத்திங் பட் நம்ம வந்து அந்த இமேஜினரியாக இருக்கக்கூடிய அந்த செக்ஷன், அந்த கம்ப்ரெஷனுக்கு ஈக்குவலாக அந்த கொடுக்கக்கூடிய அந்த இதில் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு MU2 வேல்யூ தெரியணும். ஸோ MU2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், FY தெரியும். ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி AST2வும் கண்டுபிடிச்சிடறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் டென்சைல் ஸ்டீல். ஸோ AST1 AST2 ஆட் பண்ணி டோட்டலாக டென்சைல் ஸ்டீல் எவ்வளோன்றதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். இதுதான் வந்து டென்ஷன் ரெயின்ஃபோர்ஸ் பண்ணால் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டென்சைல் ஃபோர்ஸ் எவ்வளோ, ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ஓகே, ஸோ டென்சைல் ஃபோர்ஸ், ஸோ T2 ஈக்குவல் டு AST2, அதாவது இமேஜினரி செக்ஷன் அதில் இன்ட்டு 0.87 FY. ஸோ இதில் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வருது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, ஸோ அட் லாஸ்ட்டில். ஸோ இப்போ ASC இதை வச்சு தான் நீங்கள் ASC ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக தான். ஸோ ASCன்றது T2/FSC. ஸோ FSC அதாவது இது போன வாட்டி நம்ம போன சம் பார்த்தீங்கன்னா இதே மாடல் தான் பண்ணோம். ஓகேவா? அதில் வந்து AST கொடுத்து பண்ணோம், இதில் AST கொடுக்காமல் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனில் நிப்பாட்டுறோம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இன் கம்ப்ரெஷன் ஸ்டீல், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ போன வாட்டி XU/D போட்டோமா, அங்கே அதே மாதிரி தான் 0.48 இன்ட்டு இந்த D வேல்யூ. ஸோ இதில் வருது. அதுக்கடுத்து ஸ்ட்ரெயின். ஸோ ஸ்ட்ரெயினுடைய ஃபார்முலா, ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். அதுக்கடுத்து FSC. ஸோ FSCன்றது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு இன்டர்போலேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூக்கு நம்ம இன்டர்போலேஷன் பண்ணுறோம். 0.0034304 இருக்குல்ல, இதுக்கு நம்ம இன்டர்போலேஷன் பண்ணுறோம். ஸோ இன்டர்போலேஷன் பண்ணுற வேல்யூ தான் இங்கே வருது, FSC. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ASC. ஸோ ASCன்றது அதோடைய ஃபார்முலாவில் நம்ம வந்து அந்த வேல்யூஸை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி டோட்டலாக ASC கம்ப்ரெஷன் ஜோன் எவ்வளோ, அதுக்கடுத்து AST. ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் இங்கே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் வந்து முடியுது. ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படின்றது ASTயும் ASCயும் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதோட முடியுது. ஆனால் நம்ம ரியல் டைமில் அப்படி கொடுக்க மாட்டோம். ஸோ ஃபுல் ப்ராப்ளம் அப்படின்றது என்டையராக மாறும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ஓரளவு உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. ஸோ அதுவும் நான் கிளியர் பண்ணுறேன்.
ஸோ அடுத்த இதில் வந்து நம்ம கம்ப்ளீட் டிசைன் வந்து பார்ப்போம். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த எஃபெக்டிவ் டெப்த்து. ஸோ அந்த பீமோடைய டெப்த்து எல்லாமே நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி, ஏஎஸ்டி நீங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் போடலாம். ஸோ ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் போடலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ஸும் ரேர் கேசஸ் வாய்ப்பு இருக்குது கேட்குறதுக்கு. ஸோ இதுவும் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் இதோடைய ஃபஸ்ட் யூனிட்டோடைய எண்டு வந்து நம்ம பார்ப்போம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க, அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் வந்து வீடியோ ஃபர்தராக மேக் பண்ணுறதுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.